மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் ஜவாஹர்லால் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய அரசமைப்பு சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்துக்கு மட்டுமல்ல, ஜனநாயக மரபுகளுக்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய 2 திட்டங்கள் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டமும், அதேபோல மக்கள் தொகைக்கு ஏற்ப நாடாளுமன்ற சட்டமன்ற தொகுதிகளை மறுவரை செய்ய வேண்டும் என்ற ஒன்றிய பாஜக அரசின் திட்டம். இதை தெளிவாக புரிந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று முன்மொழிந்திருக்கின்ற 2 தீர்மானங்களையும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக மனமாற வரவேற்கின்றேன். முதலாவதாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம். எனக்கு முன்னர் உரையாற்றிய தோழர் ஈஸ்வரன் அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஒரே கட்சி என்ற அடிப்படையிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார். அதுவும் உண்மையாக இருக்கலாம். ஆனால் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்துக்கு பின்னால் மிகப்பெரிய பாஜக உள்ளிட்ட சங்க பரிவாரினுடைய கருத்தியல் இருக்கின்றது என்பதை நாம் நிச்சயமாக மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். காரணம், ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கினுடைய 2வது தலைவராக இருந்த குருஜி கோல்வார்கர் என்று அவர்களால் அழைக்கப்படக்கூடிய மாதவ் சதாசிவ் கோல்வார்கர் அவர்கள் 1962 நடைபெற்ற தேசிய ஒருமைப்பாட்டு குழுவுக்கு எழுதிய ஒரு கடிதத்தில் என்ன சொல்கிறார் என்றால், இந்த நாட்டில் ஒரே ஒரு அரசு தான் இருக்க வேண்டும், அது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்க வேண்டும், மாநிலங்கள் எல்லாம் நகராட்சிக்கு இணையான பகுதிகளாக மாற்ற வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்த அடிப்படையை வைத்துதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற திட்டம் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது போல நம்முடைய நாட்டினுடைய ஃபெடரல் ஸ்பிரிட், கூட்டாட்சி உணர்வை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அதே போல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலை வரும்போது உள்ளூர் பிரச்சனைகள், அது ஒரு ஊராட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நகராட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாநகராட்சி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது மாநிலத்தினுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவையெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு ஒட்டுமொத்த நாட்டின் பிரச்சனை மட்டும்தான் தேர்தலினுடைய கருப்பொருளாகி மக்களுடைய அபிலாசைகள், மக்களுடைய விருப்பங்கள் எல்லாம் புறந்தள்ளப்படக்கூடிய ஒரு நிலையை அது ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது.